சற்று முன் ஆளுநருக்கு கெடு விதித்த உச்சநீதிமன்றம், எண்ணி 7 நாளில் நீக்கம். உச்சநீதிமன்றம் கொடூர உத்தரவு. அதாவது மசோதாக்கள் மீது முடிவெடுப்பது பற்றி உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இது குறித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு 14 கேள்விகளை எழுப்பியிருந்தார். இது தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இன்றைய விசாரணையில் மசோதாக்கள் 6 மாதம் 1 வருடம் என நிறுத்தி வைத்திருப்பதை ஏற்க முடியாது. ஆளுநர்களிடம் நீதிபதிகள் கேள்வி கேட்பதில் எந்த தவறும் இல்லை என உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. முன்னதாக நடைபெற்ற விசாரணையில் மத்திய அரசு ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட அனுமதி இல்லை என்று மத்திய அரசின் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இருப்பினும் நீதிமன்றம் இதை ஏற்கவில்லை. இந்த நிலையில் இது தொடர்பான வாதங்கள் சூடு பிடித்திருக்கின்றன. மத்திய அரசு தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் நிலையில் நீதிபதிகள் இது தொடர்பாக சரமாரியாக கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. அதில் மத்திய அரசு தரப்பு குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்கும் பயன்படுத்தப்படும் அரசியல் சாசன பிரிவு 32 மற்றும் 226 ஆகியவற்றை ஆளுநர், குடியரசுத் தலைவர் முடிவுகள் குறித்து வழக்கு தொடுக்க மாநில அரசோ அல்லது தனிநபரோ பயன்படுத்த முடியாது என்றும், அரசியல் சாசனம் 200 இருக்கக்கூடிய 3 வழிமுறைகள் தான் ஆளுநருக்கு மசோதா மீது முடிவெடுக்க வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மசோதா மீது ஆளுநர் முடிவெடுக்கலாம், அல்லது மசோதாவை சட்டத்திற்கு திரும்ப அனுப்பலாம், அல்லது மசோதாவை குடியரசுத் தலைவர் முடிவுக்காக அனுப்பி வைக்கலாம். இந்த 3 முடிவுகளை தவிர வேறு முடிவுகள் எடுக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. சட்டமன்றத்தால் மறு நிறைவேற்றம் செய்து அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துதான் ஆக வேண்டும். ஏனெனில் அமைச்சரவையில் ஆலோசனைப்படிதான் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்பதுதான் அரசியல் சாசனம் வகுத்துள்ள வழிமுறை. அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் மட்டுமே அதன் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டுதான் ஆளுநர் செயல்பட முடியும். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவையில் ஆலோசனையின்படியும் உதவியின்படியும் தான் செயல்பட வேண்டும். மத்திய அரசின் வாதங்கள் அனைத்தும் ஆளுநரை மாநில அமைச்சருக்கு மேலானவர் என்று கட்டமைக்கும் வகையிலே இருந்தது என்றனர். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி நரசிம்மா, ஒருவேளை மசோதா அரசியலமைப்பு விதிகளை மீறும் வகையில் இருந்தாலும் அமைச்சரவை ஒப்புதல் அளிக்க ஆளுநரை வலியுறுத்தும் போது அதற்கு ஒப்புதல் அளிப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா என்று வினவினார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஏனெனில் அரசியலமைப்பு திட்டம் மாறாது. அதே வேளையில் சட்டம் தவறாக இருந்தால் அதனை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் சென்று ரத்து செய்யப்படும். ஆளுநரை பொறுத்தவரை அவர் நீதிபதி அல்ல என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அரசியல் சாசன பிரிவு 200 படி ஆளுநருக்கு 4வது வாய்ப்பு என்று ஒன்றும் இல்லை. காலவரம்பு இல்லாமல் மசோதாவை நிறுத்தி வைக்க முடியாது, கிடப்பில் போட முடியாது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திராவைச் சேர்ந்த 20க்கும் மேலான மசோதாக்கள் 4 ஆண்டுகள் வரை நிறுத்தி வைக்கப்பட்டது. இன்றும் 3 ஆண்டுகள் வரை மசோதாக்கள் கிடப்பில் உள்ளன. 2 ஆண்டுகள் ஆளுநர் நிறுத்தி வைத்தார். பின்னர் ஓராண்டுக்கு மேல் குடியரசுத் தலைவர் முன்பு கிடப்பில் உள்ளது என்று பதிலளித்தார். தொடர்ந்து வழக்கு மீதான விசாரணையை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த நிலையில்தான் இறுதியாக நடந்த விசாரணைகள் உச்சநீதிமன்றமே தமிழக அரசுக்கு சாதகமாக வாதங்களை வைத்து வருவது ஆளுநர் ரவிக்கு அதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது. இதன் மூலம் உறுதியாக ஆளுநர் நீக்கப்படுவார். மேலும் சில காலக்கெடுவை நீதிமன்றம் விதித்துள்ளதாகவும், 1. ஆளுநரை அவர்களை மாற்ற வேண்டும், இல்லை என்றால் ஆளுநர் நீக்கம் கொடுத்து நீதிமன்றமே கொடூர உத்தரவு பிறப்பிக்கும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.